ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசி ஓய்வு நாளில் வந்திருக்கிறோம். ஆமே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த கடைசி ஓய்வு நாள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்களேன். எலியாவை பார்த்து அந்த சாரிபாத்தினுடைய அந்த விதவை சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தைகள் உண்மை என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இங்கே அந்த சம்பவம் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், நம்ம அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் எலியாவுக்கு சொல்வார், கேரி ஆற்றங்கார வற்றின உடனே நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவை ஆயத்து வைத்து உன்னை போஷிப்பேன். அவ்வளோ ஒரு பிடிமா ஒரு கலசம் தண்ணியை வச்சு தான் அவர் அப்பத்தை சுட்டு சாகணும்னு நினைக்கிறா. ஆனால் அப்படிப்பட்ட சமயத்தில் ஆமீன், அவர் தேவனுடைய மனுஷன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பத்தை சொட்டு கொடுத்தது போனால மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அவளுக்கு இந்த பிள்ளை மரித்து போகிறான், அந்த வியாதிப்பட்டு. அப்படியேப்பட்ட சூழ்நிலை தான் இவ எலியாக்களை சொல்லும் போது எலியா ஜெபித்து அந்த பிள்ளை மறுபடியும் உயிர்ப்பித்துக் கொள்கிறான். அப்போது சகோதரி சொல்கிற ஒரு வார்த்தை, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் நீ உண்மை உள்ளவன் என்றும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களை நீங்களாக நான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்மை குறித்து சாட்சிகள் எப்படி இருக்குது? அல்லேலூயா. இன்றைக்கி நம்மை குறித்து மற்ற பக்கத்து வீட்டுக்காரர், ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ, நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம குறித்ததான சாட்சி எப்படி இருக்குது? உண்மையுள்ளவன் என்று சொல்லப்பட முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே தன்னை குறித்து தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். அவருக்கு முன்பாக மன உண்மையாய் இருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டே. இங்க தாவீது சொல்றாரு, நான் அவருக்கு மன உண்மையா இருந்தேன். இன்னைக்கு நம்ம ஆண்டருக்கு முன்னாடி எப்படி உண்மையா இருக்கிறோமா? தாவீது தன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்றாரு. எவ்வளவு அருமையான சாட்சி பாருங்க. அவருக்கு முன்பாக நான் உண்மையா இருந்தேன், துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். இன்னைக்கு என்னென்ன காரியத்தில் நீங்களும் நான் உண்மையா இருந்திருக்கிறோம். நம்ம எத்தனையோ தீர்மானங்கள் எடுத்திருப்போம். இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன்னு. இன்றைக்கி நாம் துர்குருமான எண்ணங்கள் நமக்குள்ளே இருந்திருக்கா? அதுக்கு விலக்கி காத்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கினா ஆண்டவரே ஒரு மனுஷனை குறித்து சாட்சி சொல்கிறத நான் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். பாருங்க, எவ்வளவு அருமையான சாட்சி. ஆண்டவர் மோசே குறித்து சாட்சி சொல்றார். என்ன சொல்றாரு? என் தாசனாகிய மோசே எங்கும் உண்மை உள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. அப்படிப்பட்டவன் அல்ல, ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, அந்த சகோதரி எலியாவை குறித்து சாட்சி சொன்னாங்க. தாவீது தன்னை குறித்தே ஒரு சாட்சி சொல்றாரு. மோசே குறித்து ஆண்டவர் சாட்சி, எல்லாம் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம ஆண்டருக்கு முன்னாடி உண்மையாக இருந்திருக்கிறோமா? இந்த வருஷத்தினுடைய கடைசி ஓய்வு நாளில் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஓய்வு நாளில் அநேக ஆலோசனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை உண்மை இல்லாமல் இருப்போமானா இந்த கடைசி நாட்களில் இன்னொரு 3 நாள் இருக்க ஒரு புதிய ஆண்டுக்கு ஆமேன் தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து எந்த காரியத்தில் உண்மையை நாம் விலகி இருக்கிறோம், உண்மையை விட்டு இருக்கிறோம், ஆண்டுக்கு உண்மை இல்லாமல் இருந்திருக்கிறோம். குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு, கணவன் மனைவிக்கு, உறவுகளுக்கு, அதிகாரிகளுக்கு எதில் என்ன உண்மை இல்லாமல் இருந்திருக்கோம்? யோசித்து பாருங்கள். இந்த கடைசி நாட்கள் உங்களை நீ அர்ப்பணிங்க. ஆண்டவர் நிச்சயமாக அவங்களை ஆசிரித்து ஒரு புதிய ஆண்டுகளை நடத்த உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை குறித்து தான சாட்சிகள் ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கிற சாட்சி, மக்கள் கொடுக்கிற சாட்சி, எங்கள் மனசு கொடுக்கிற சாட்சிகள் ஆண்டவரே உண்மையாக இருக்கணும். ஆண்டவரே, உண்மையாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் அப்படியேப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை தந்து காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றும் உண்மையாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டும். நீரே பொறுப்படுத்து. நாள் முழுத கரம் எடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபக்கலும் பிதாவே,
ஆமென். ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா இருங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். God bless you.